அதிமுக ஆனா கூட்டணிக்கு கூப்பிடுறாங்கல்ல, அவங்களுடைய கூட்டணி ரெக்கார்ட நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ 2018ல இந்த கூட்டணி போராட்ட களத்துல உருவானது. அதற்கு பிறகு 2019 தேர்தல்ல அதிகாரப்பூர்வமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக திமுக கூட்டணி உருவானது. 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல், 2024 மக்களவை தேர்தல், 2 உள்ளாட்சி தேர்தல்கள், 4 இடைத்தேர்தல்கள், இப்படி ஒரு 9, 10 தேர்தல்கள் நடந்திருக்குது. 10 தேர்தல்கள்லயும் அதிமுக தோல்வியை தழுவி இருக்கிறது. அது ஓகே, தோல்விங்கிறது வரும் போகும். அது ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள சுதாரித்து கொண்டு கீழே வேலை செஞ்சா திரும்பி வந்துட முடியும். அது எல்லாம் ஓகே. ஜெயலலிதா பொறுப்பேற்றதற்கு பிறகு 1991 தேர்தல்ல அதிமுகவோடு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். தேர்தல் வந்தது. மிகப்பெரிய அளவுல காங்கிரஸும் அதிமுகவும் வெற்றி பெற்றது. சரியா? அடுத்த தேர்தலுக்கு என்னாச்சு? 96க்குள்ள என்ன நடந்தது? காங்கிரஸும் அதிமுகவும் கூட்டணி ஏன் கூடாதுன்னு காங்கிரசின் பெரும் பகுதி வெளியில போச்சு. ராஜீவின் ரத்தத்தால் நாங்கள் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை, கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான உறவை அதிமுக முறித்து கொண்டது. அதையெல்லாம் மீறி 96ல நரசிம்மராவ் இவங்களோட கூட்டணிக்கு வருவதற்கு சம்மதித்தார். அதிமுகவும் அவரோட கூட்டணிக்கு போச்சு. காங்கிரஸுக்கோட அதிகாரப்பூர்வமான காங்கிரஸோடு தான் கூட்டணி இருந்தது. ஆனா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. மூப்பனார் ஒரு பெரும் பகுதியை கூட்டிட்டு வெளியில போயிட்டாரு. அவங்க திமுகவோட கூட்டணியில சேர்ந்தாங்க. அவங்க மக்களவை தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். சட்டமன்ற தேர்தல்களிலையும் பெருவாரியான வாக்குகள்ல வெற்றி பெற்றார். திமுக ஆளுங்கட்சியாகவும் தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்கட்சியாகவும் இருந்தது. அதிமுக 4 இடங்களில் வெற்றி பெற்றது. அவங்களுடைய கூட்டணி அப்படியே நிலைக்கவில்லை. 96ல அதிமுக வீக்கான காங்கிரஸோட இருந்துச்சு. 2001ல மீண்டும் ஆட்சிக்கு அதிமுகவை கொண்டு வருகிறது ஒரு வலிமையான அரசியல் கூட்டணி. இப்போ திமுக கூட இருக்கிற மாதிரியான ஒரு கூட்டணி அன்னைக்கு அதிமுகவோட இருந்தது. யாரெல்லாம்? அதிமுக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், முழுக்க பொலிட்டிக்கல் குரூப்பிங். எதிரே திமுக, பாரதிய ஜனதா கட்சி, விசிக எல்லாரும் இருந்தாங்க. வெற்றி பெறவில்லை. அதிமுக வெற்றி பெற்றது. தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்த 1 மாத காலத்திற்குள்ள திமுக தலைவர் கருணாநிதியை ஜெயலலிதா கைது செய்தார். முறையாக நடத்தவில்லை. அதுல எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு கூட்டணியிலிருந்து அதுல இருந்து படிப்படியாக வெளியில போயிட்டாங்க. 2004 அடுத்த மக்களவை தேர்தல் வரும்போது இந்த கூட்டணியில இருந்த எவரும் ஜெயலலிதாவோடு இல்லை.